ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமுதாயத்தில் நாமும் ஒரு மனிதராக மதிக்கப்படணும், மரியாதையாக நடத்தப்படணும் அப்படின்னு சொன்னால் உடனே என்னங்க வேணும்? கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் செல்வம் வேணும். நீங்கள் செல்வந்தராக இருந்தால், பணக்காரனாக இருந்தால் தான் உங்களை மதிக்கிறாங்க. இப்போ என்னென்னா, ஒரு வீடு இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், பசங்க ஒரு டிகிரியாவது வாங்கியிருக்கணும், அப்படி இருக்கிறவங்கள தான் இந்த சமூகம் மதிக்குது, மரியாதையாக நடத்துது இல்லைங்களா? அப்படி நமக்கு செல்வ வளம் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம குபேரனை வழிபடணுங்க. அந்த குபேரனே வழிபட்ட சிவஸ்தலத்தை பற்றி தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதியதாக ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ளே போகலாம். ஒரு காலகட்டத்திலங்க செல்வத்துக்கு அதிபதியான குபேரனை தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழக்கிற சூழ்நிலை வந்துடுச்சு. அந்த செல்வங்களை இழந்ததுனால மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டார் குபேரன். ஏன்னா தெரியும்ல, இருந்துட்டு இல்லாதது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது இல்லாமல் நமக்கு மாறி வழங்கிறதுக்கு குபேரன் கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப மனசு துயரப்பட்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருக்காருங்க. சிவபெருமான் உடனே மகாலட்சுமி தாயார்கிட்ட தன்னுடைய ஸ்வரூபமாக ஒரு லிங்கத்தை கொடுத்து, நீ இதை குபேரன் கிட்ட கொடுத்து வைத்து வழிபட சொல்லு, கண்டிப்பாக அவருக்கு அருள் புரிவோம் அப்படின்னு சொல்கிறாருங்க. மகாலட்சுமி தாயார் கையினால் வாங்கி வைக்கப்பட்ட அந்த சிவ லிங்க ஸ்வரூபத்துக்கு தான் குபேரன் தவம் புரிஞ்சுக்கிட்டு மிகவும் சிவபூஜை ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க. அப்படி தினமும் சிவபூஜையிலேயே தன்னோட கவனத்தை செலுத்தி சிவனை நோக்கியே தவம் இருந்துகிட்டு இருந்த குபேரனுக்கு ஒரு நாள் சிவன் பிரதட்சணமானாருங்க. அதாவது முன்னாடி நின்று உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ன உடனே மகாலட்சுமி தாயார்கிட்ட தன்னுடைய சூழ்நிலையை சொல்லியிருந்த குபேரன், இதைத்தான் வேண்டும் எனக்கு, மீண்டும் நான் செல்வ வளத்தை பெற வேண்டும், மக்கள் எல்லோருக்கும் அதை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாருங்க. இதை வேண்டிக்கிட்ட உடனே சிவனும் எப்பவுமே அவர் அன்பானவர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, சிவனும் தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு குபேரனுக்கு எல்லா விதமான செல்வ வளங்களையும் கொடுத்து எல்லாரையும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க வேண்டியது உங்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டாரு. குபேரனும் மிகவும் சந்தோஷமாக தன்னுடைய தொழிலை செய்ய போயிட்டாருங்க. அவர் தாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் கல்யாணத்துக்கே கடன் கொடுத்துருக்காருங்களாம். இந்த கதையும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம உண்டியல்ல கோடி கோடியாக லட்ச லட்சமாக எவ்வளவெல்லாம் நம்ம போடுறோமோ அத்தனை பணமுமே குபேரனுக்கு வெறும் வட்டி தாங்க நம்ம வெங்கடாஜலபதி கட்டிக்கிட்டு இருக்காராம். அப்படிப்பட்ட குபேரனை நல்ல ஒரு திரும்பவும் தான் இருந்த இடத்துக்கு கொண்டு வைத்த குபேரலிங்கம் இருக்கிற இடத்த தாங்க, இருக்கிற கோவிலை தாங்க இப்போ நாம் தரிசிக்க போகிறோம். திருச்சி திருவானைக்கோவிலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் ஆலயம் இருக்குங்க. இந்த ஆலயத்தில் கிழக்கு வாசல் பக்கம் ஆதி அகிலாண்டேஸ்வரி கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் தனி சன்னதியில் குபேரலிங்கேஸ்வரர் நமக்காக அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காரு. மகாலட்சுமி தாயாரால் கொடுக்கப்பட்டு குபேரனால் வழிபடப்பட்ட அந்த குபேரலிங்கேஸ்வரர் நமக்கும் நல்ல அருளை கொடுப்பாருங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இங்கு சிறப்பான பூஜைகள் நடைபெற்றுட்டு இருக்குங்க. தினமுமே நல்ல சிறப்பான பூஜைகள் இருந்தாலும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நல்ல பூஜைகள் புனஸ்காரங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குங்க. பல பக்தர்கள் வணங்கி தனக்கு பொருள் வளம் வேண்டியும் இழந்த பொருட்களை திரும்ப பெற வேண்டியும் மிக்க உருகி அவங்க பூஜை பண்ணும்போது, வணங்கும்போது, வழிபடும்போது அவருக்கு திரும்ப கிடைக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதனாலேயே நிறைய கூட்டம் அன்று பௌர்ணமி அன்னைக்கு வருங்க. ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் மிகச்சிறப்பாக நடைபெறுங்க. கண்கொள்ளா காட்சி வேணுங்க. குபேரலிங்கத்துக்கு நம்ம பார்க்கறதுக்கே நமக்கு கண் 1000 இருந்தால் போருங்க. அந்த அளவு இருக்காதா நமக்குன்னு நம்மளே
ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிருப்போம். அவ்வளவு அழகா அந்த குபேரலிங்கம் அன்னைக்கு இருக்குங்க. நம்ம தரிசனம் பண்ண பண்ண நமக்கு காண கண்கோடி வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இருக்கும். நமக்கு தோணுங்க. அவ்வளவு அழகாவும், சிறப்பாகவும் அருள் புரிவார். ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு. அன்னைக்கு தானேங்க அன்னாபிஷேகம். அதனால தான். அதே போலங்க ஒவ்வொரு வளர்பிறை திருதியை அன்னைக்கும் இந்த குபேரலிங்கத்தை நம்ம வழிபட்டோம்னா கண்டிப்பா செல்வ வளம் கேட்டதை நமக்கு கொடுப்பாருங்க. என்ன நம்ம கேட்குறோமோ அதை அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடியவங்க இந்த குபேரலிங்கம். அதோட அட்சய திருதியை அப்படிங்கிறது அன்னைக்கு அட்சய திருதியை அன்னைக்கு தானேங்க நம்ம எல்லாம் நகை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய விளம்பரங்களும் கூட வரும் இல்லையா? அந்த மாதிரி வளர்பிறை திருதியை அன்னைக்கு நம்ம அட்சய திருதியை உள்பட எல்லா திருதிகளும் குபேரலிங்கத்தை வழிபடும் போது நமக்கு எல்லா விதமான செல்வ வளங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நம்ம கண்ணு முன்னாலேயும் பார்த்துக்கிட்டும் இருக்கோங்க. அதே போல் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். எப்படின்னா அட்சய திருதி அன்னைக்கும் இல்லை திருதியை அன்னைக்கோ நம்ம தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. நம்ம சந்தோஷமாக எது வேணாலும், அதாவது ஒரு உப்பு இல்லை ஒரு சர்க்கரை இல்லை வீட்டிற்கு தேவையான அரிசி எது வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கலாங்க. அதே போல் அட்சய திருதி அன்னைக்கு நம்ம அடுத்தவர்களுக்கு தானம் செய்கிறது தாங்க ரொம்ப சரியான முறைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பெரியவர்களும் அதை தான் சொல்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச அன்னதானம் ஒரு 50 ரூபா, ஒரு 30 ரூபா, ஒரு பொட்டணம் வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. உணவு பொட்டணம் வாங்கி கொடுத்தா கூட போதும். அந்தளவு அட்சய திருதி அன்னைக்கு குபேரலிங்கத்தை வழிபடும் போது நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க. அந்த இடத்துக்கு போய் நின்னாலே போகிறோம். நல்ல செல்வ வளமும் உடல் ஆரோக்கியமும் நமக்கு அப்படி கிடைக்குங்க. அந்த இடத்துக்கு போகும்போது, அதாவது குபேரலிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வணங்கும் போது அங்கே இருக்கிற அந்த வைப்ரேஷன் என்னன்னு கேட்டால் தேவார பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்காங்கங்க. எல்லோரும் பக்தர்கள் எல்லோருமே அமர்ந்து தேவார பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்கும்போது அதை பாட முடிந்தவர்கள் பாடுறாங்க. இல்லை கேட்க முடிகிறவங்க காதால் கேட்கும்போது நம்ம அந்த சிவலோகத்திலேயே இருக்கோமோ அப்படின்னு தோணுங்க. அந்த அளவு ரொம்ப என்னால் சொல்லக்கூட முடியலை. அந்த அளவு இருக்கக்கூடிய குபேரலிங்கேஸ்வரர் இருக்கிற இடத்த தயவு செய்து எல்லாரும் ஒரு முறை சென்று பார்க்கணுங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மனை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் நம்ம வெளியில் வந்துடுறோம். ஆனால் அப்படி இல்லாமல் கிழக்கு கோபுரம் இருக்கிற பக்கம் போய் அந்த குபேரன் வழிபட்ட குபேரலிங்கத்தை தயவுசெய்து எல்லாரும் வழிபட்டு வரணும்னு ஆசைப்படுறேங்க. ஏன்னா செல்வ வளம் இருந்ததுன்னா எல்லாமே செய்ய முடியும். அன்புதான் எல்லாம் சொல்கிறோம். ஆனாலும் அன்பாக இருக்கவங்களும் செல்வத்தை வச்சுருந்தா தானேங்க கொஞ்சம் கவனிக்கிறாங்க. அதாவது இந்த லோகத்தில் இப்போ இருக்கக்கூடிய நமக்கு செல்வ வளம்தான் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். அன்பாகவும் இருக்கணும், வளமும் வேணும். அப்படிங்கிறதுனால எல்லோரும் குபேரலிங்கத்தை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி குபேரலிங்கத்தை பற்றி எல்லோருக்கிட்டையும் பகிர்ந்து கொண்டதுக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா அப்படியே கமெண்ட்டில் சிவசிவா அப்படின்னு பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். பாய்.